நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள், அது குறிப்பாக பெண்கள் ஸ்பெஷலுங்க. ஏதோ ராசி தத்துவம் பார்க்கும்போதே பொதுவாக பலனாக இருக்கும், இல்லை ஆண்கள் மையப்படுத்தியாக இருக்கும். இன்றைக்கி முழுக்க முழுக்க பெண்கள், துலாம் ராசி பெண்களோட வாழ்க்கை பயணங்கள், அவங்க வாழ்க்கையில் இளம் வயதிலிருந்து வயசான வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அந்த தத்துவத்தை பற்றி பேசுவோம். நிறைய பெண்களுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும். இதில் ஒரு 60-65 வயசு இருக்குது, நிறைய பாயிண்ட் சூட் ஆகும். இதில் வர மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையை அமைச்சிட்டா நல்லாவும் இருக்கும். இது கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். துலாம் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பேச்சு திறமை சூப்பராக இருக்கும். மற்றவங்க அட்ராக்ஷன் பாயிண்ட், ராசியை சுக்கிரனா அட்ராக்ஷன் பாயிண்ட், மற்றவர்கள் வசீகரிக்கக்கூடியது, பேச்சால் கவரக்கூடிய திறமை உண்டு. அதாவது இன்டெலெக்சுவல் சூப்பராக இருக்கும். எங்கள் ராசிக்கு 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. ஆழ்மனது ஒரு விஷயம் உணர்த்தி கொண்டே இருக்கும், உள்ளுணர்வு உண்டு. ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுவாங்க இந்த ராசி. ஓகே, மற்றவங்க சொல்கிறதுக்குள்ளேயே அவங்க பதில் ரெடி பண்ணிச்சுக்குவாங்க. ஏன்னா இதான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சு. ஏன்னா 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இன்ட்யூஷன் பவர் உண்டு இவங்களுக்கு. இந்த இன்சூரன்ஸ், எல்ஐசி இந்த மாதிரி வகைகள் ஆதாயம் உண்டு. இந்த ஷேர் மார்க்கெட், லாட்ரி வகையில் சூப்பராக பெனிஃபிட் உண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த ராசி பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு 3 எழுத்து பெயராக அமையும். அவங்களுக்கு சின்ன 3 எழுத்து பெயர், சின்ன சின்ன பெயராக இருக்கும். குட்டி பெயர் 2 எழுத்து 3 எழுத்து பெயரில் கூப்பிடுவாங்க. பெயர் பெருசாக இருந்தால் கூட அதான் குட்டி பெயராக தான் கூப்பிடுவாங்க. இவங்க குறிப்பாக இவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த வீடு சம்மந்தப்பட்டதுன்னா அலங்காரமாக இருக்க விரும்பும். டெக்கரேஷன் பாயிண்ட்லாம் ரொம்ப இருக்கும். இவங்க இருக்கிற இடத்துல இவங்க எங்கே இருக்காங்களோ அது வீட்டு அருகில் டெக்ஸ்டைல் இல்லை பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்டது, கட்டடம் சம்மந்தப்பட்ட இன்டீரியர் டிசைனிங், கார் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி வச்சுருக்கவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ரைட், இந்த ராசியை பற்றி நிறைய ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிரித்து பேசுவோம். முதல்ல இந்த ராசி திருமணத்துக்கு அப்புறம் தான் ஜெயிக்கும். திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின் 2 லைஃபாக பிரிச்சுக்கலாம். நான் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி. அப்போ திருமணத்துக்கு பின் வளர்ச்சி உண்டு, வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை உண்டு, கௌரவம் அந்தஸ்து ஏற்படும். இந்த ராசிக்கு எப்போ தன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போயிடும். இந்த ராசிக்கு சொல்லுவேன், நீங்கள் துலாம் ராசிங்க, இப்போ தாங்க ஒரு அவமானப்பட்டேன், வளர போகிறீங்கன்னுன்றோம். எப்போ ஒரு ஏன்னா உங்கள் ராசி 1, 8 அதே மாதிரி வந்து 8ஆம் இடம் தான் அவமானம். ஒரு அவமானத்துக்கு பின் மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிடுவாங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ராசியில் இந்த ராசி ஒன்று. சரி, இப்போ இவங்களுக்கு பேச்சு திறமை உண்டு. 2ஆம் அதிபதி பணம் சம்மந்தப்பட்டது, குடும்ப உறவுகள், இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு, கூட்டு தொழில்கள்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க பெண்ணாக இருக்கிறனால கணவர்கிட்ட பணத்தை கொடுக்கறது, இல்லை கணவரோட படத்தை இவங்க டீல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கும் பொழுது குடும்ப விருத்தி ஆகும். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொருள் பார்த்திங்கன்னா கருப்பு நிற பொருள் அமையும். இந்த வீடு, இடம், சொத்துலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கலேன், காரு இதெல்லாம் செகண்ட் வண்டி இல்லை கருப்பு நிறமாக இருக்கும். இல்லைன்னா காவல் தெய்வ கோயில் இருக்கும் அருகில் இடம், வீடு அமையும் சொல்லுவாங்க. இந்த கற்பனா கோயில் பக்கத்தில் அந்த தோட்டத்துக்கு போகும்போது ஒரு கோயில் இருந்தது, ஒரு பழமையான கோயில் அது பக்கத்தில் தான் அமையுது, அப்படி வரும். இந்த ராசிக்கு அம்சமே அதுதான். இந்த துலாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பூச்செடி, அது உயரமான செடி இல்லை, பூக்கள், நிறைய பூக்கள் இருக்கிறது, செடி கொடிகள் வச்சு, இந்த வெத்தலை இந்த மாதிரி கொடிகள் வச்சுக்க ஆசைப்படுவாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் ராசி துலாம் இல்லையா. வேலை மற்றும் குடும்பம் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக ஸ்கில் உள்ளது. இந்த ராசிக்கு ஆள் மனசில் ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அது என்னென்னா, இந்த ராசி பெண்கள் ஒரு காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும், ஆனால் அந்த காதல் சம்மந்தப்பட்ட இம்பேக்ட் வாழ்நாள் ஃபுல் இருக்குங்க. முதல் காதல் சம்மந்தப்பட்ட, ஏன்னா 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி விரயமாகறனால ஒரு காதல் தோல்வி உண்டு. இது ஆண் பெண் இருவருக்கும் உண்டு. ஆனால் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்டதுனால லைஃப் லாங் அந்த ஒரு பாயிண்ட், திருமணம் வெளியே சொல்கிறாங்க சொல்லலை, அந்த ஒரு பாயிண்ட் மனசுக்குள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக எப்போயோ ஒரு டைம் பார்க்கும்போதும் பேசுவாங்க. அந்த ஒரு பாயிண்ட் இவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் இந்த துலாத்துக்கு. ரைட், இவங்க வேலை அடிக்கடி வேலை சம்மந்தப்பட்டதில் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் துறை சார்ந்தது, சைன் போடுற அத்தாரிட்டிமாக இருக்கிற மாதிரி வேலையாக இருக்கும். ஜென்ஸாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ராவல் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் ஃபீல்டு, இவங்களை மார்க்கெட்டிங்கில் உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி, இந்த ஃபோன் அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சூப்பராக செட் ஆகும். ஆக மொத்தம் ஒரு விஷயத்தை அப்ரூவல் பண்ணுறது இந்த ராசி பெஸ்ட்டாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் டீலிங், டேலி சம்மந்தப்பட்டது, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சூப்பராக இருக்கும்.
இது என்ன தான் மேனேஜ்மெண்ட் பண்ணாலும் இன்னொரு வெரிஃபிகேஷன் இன்னொருத்தர் கேட்டுக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் தான் சூரியன் வலு குறைவாக இருக்குது. அப்போ ஒரு சில ஹையஸ்ட் டிசிஷன் எடுக்கும் பொழுது இன்னொருத்தட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கணும். அதை கேட்டுட்டு பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் சூரியன் அது பாதகமாக இருக்கிறனால மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் வெரிஃபை பண்ணணும். ரைட்டு. தந்தை மகள் உறவு, தந்தை சம்மந்தப்பட்ட குடும்ப உறவுகளை ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாள் இல்லை, அப்புறம் இருந்ததுன்னு ஒரு ஹிஸ்ட்ரி வந்துடும். இருக்குது இல்லை அப்படின்னு வந்துட்டுருக்கும். தந்தை கடைசி காலத்தில் நீங்கள் தான் மருத்துவ செலவு பார்க்குற மாதிரி வருங்க. தந்தை சம்மந்தப்பட்டு அவங்க பார்த்திங்கன்னா அவங்க கோயிலுக்கு பண்ணோம், அங்கே தான் கோயில் கட்டினோம், கும்பாபிஷேகம் பண்ணோம், கோயில் பூஜாரி சம்மந்தப்பட்ட குடும்பம். இந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். இந்த துலாத்துக்கு ஒரு பலன்னா சில காலம் மிகுந்த பக்தியாக இருக்கும், ஒரு சில கடவுளே இல்லைங்க திருப்பி பக்தியாக இருக்கும். அந்த ஒரு மாறுதல் இருக்கும். ஒரு சில பார்த்திங்கன்னா ஹிந்துவாக கொஞ்ச நாள் இருந்துகிட்ருப்பாங்க, திடீர்னு கிறிஸ்டின் பிடிக்கும் மாதிரி போவாங்க, திடீர்னு முஸ்லீம் பற்றி பேசுவாங்க, திருப்பி ஹிந்துக்கு வருவாங்க. அப்போ அந்த ஒரு சர்க்கிள் வரும். இந்த அனைத்து மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தெரியும். மதம் மாறுறாங்கன்னு சொல்லக்கூடாது, மதம் சம்மந்தப்பட்ட கொள்கைகளை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அது பாதகாதிபதி பார்த்தா தான் மதம் மாறுறாங்களான்னு சொல்லணும். அப்போ இந்த ஒரு ராசி மட்டும் தன் குடும்பமே கோயில் சம்மந்தப்பட்ட இன்வால்வ் இருக்கும், மற்ற கோயிலும் பிரதானமாக பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. பிஸ்னஸ் பண்ணுற மைண்ட் செட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கா, பிஸ்னஸ் என்ற ஒரு டீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். பிஸ்னஸ் பண்ணணும், சூப்பராக பண்ணணும், எப்படி இருந்தாலும் பண்ணணும், ஒரு அந்த பேலன்சிங் பாயிண்ட் இருந்துக்கிட்டே இருக்கிற ராசி இந்த துலாம். 11ஆம் அதிபதி இப்போ மூத்த சகோதரர்கள் சகோதரர்களும் எப்போவுமே நல்லபடியாக இருக்கும். சொத்து சோகங்கள் வண்டி வாகனங்கள் இயற்கையாக அமையும். இவங்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வாடகை வருமானம், இயற்கை வாடகை வருமானம், தாயிடம் கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கும், தந்தையிடம் மட்டும்தான் கொஞ்சம் டீலிங் இருக்கும். இவங்க ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா, ஒரு பொருள் வாங்கிட்டு வராங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம், இல்லை அம்மா வாங்கினா உங்களுக்கு கொஞ்சம், இவங்க போனாலே அம்மா அந்த 2 ஷேரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராசிக்கு. இவங்க பொதுவாகவே அசட், இந்த வீடு ப்ராப்பர்ட்டி வாங்கி வாடகை வருமானம் ஓடுறது பெஸ்ட். கோல்டு சம்மந்தப்பட்டது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்சூரன்ஸ் இவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி யாருக்கு ஆகாது. எங்கள் அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் தான் பண்ணாங்க, ஒரு இன்சூரன்ஸ் போட்டு அதிலே எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இந்த அரசு உயர் அதிகாரிகள், ஆன்மீக குருமார்கள் ஈஸியாக டீல் பண்ணுறது ராசிங்க. பெரிய அதிகாரிகள் இவங்க சாதாரணமாக தெரியும். ஆண் பெண் யாராவது, இந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபோன் காலில் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ரிலேஷன்ஷிப் யாரோ ஒருத்தர் சொல்லி ஒரு ஃபோன் காலில் முடிக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு கலைத்துறை, அனைத்து விஷயம் கலைத்துறையாக இருக்கும். எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு எந்த டாபிக் பேசணும்னு பேசுவாங்க. சுக்கராச்சாரியார் என்ன, இவங்க ராசி 6ஆம் இடத்துல தான் சுக்கரன் அடையுது. அப்போ இவங்க எதிரி வீட்டில் வளர்கிறாங்க. இவங்க எதிரி இருந்தால் தான் ஜெயிக்கும். சுக்கரன் உச்சமே பாருங்கள், சுக்கரன் அசுரகுரு, தேவகுரு வீட்டில் தான். மற்றவங்க இடத்துல போய் ஷைன் பண்ணக்கூடியது சொல்லுவாங்க இல்லையா, இந்தியா போய் ஆஸ்திரேலியாவில் போய் ஜெயிச்சுட்டு வந்தோம், அப்போ வேறு ஒரு ஊரில் போய் ஜெயிக்கிற மாதிரி. அப்போ இந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும்னு சொன்னாலே சொல்லுவேன், உள்ளூர் நடக்குதா வெளியூர் நடக்குதா, அப்போ நீ எங்கே போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். தன் இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போனால் ஜெயிச்சுட்டு வந்துருந்த ராசி. உங்களுக்கு வைரம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு பிரேஸ்லெட் நான் ரெஃபர் பண்ணுவேன். வெள்ளி சம்மந்தப்பட்ட பிரேஸ்லெட் பெண்களாக இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா கொலுசு இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டி கொலுசு இவங்களுக்கு ஆதாயம் உண்டு. இவங்களுக்கு முருகர் வழிபாடு, அதாவது திருமண கோலத்தில் உள்ள முருகர் இல்லைன்னா வள்ளி தெய்வனையோட முருகர் அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கையில் பார்த்திங்க மணிக்கட்டில் ஒரு வெள்ளி பிரேஸ்லெட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, போட்டு பாருங்களேன். பெண்கள் பார்த்திங்கன்னா தங்கம் சம்மந்தப்பட்டு போடுவாங்க, ஒரு வெள்ளி மோதிரம் ஒன்று பயன்படுத்தி பாருங்கள், மிகுந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்வர் நிறங்கள், பச்சை நிறங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும். பவள மோதிரம் இவங்க பயன்படுத்தலாம். இவங்களுக்கு பவள மோதிரங்கள் லக்னம் அடிப்படை பார்க்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். ராசி எண்களாக 6, 8, 9 மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும். இவங்களுக்கு 9ஆம் நம்பர் அடிக்கடி கொடுப்பேன். 9ஆம் நம்பர் மூலம் வெற்றி, பொருளாதார சிறப்பு, முருகர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். மலை கோயில்கள் சென்று வர நல்லாயிருக்கும். மலை பிரதேசங்கள் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும். இவங்களுக்கு பெருமாள் கோயில் தான் ஒரு சிலருக்கு செட் ஆகலை, பெருமாள் கோயில் செட் ஆகலை, திருப்பதி போனேன் செட் ஆகலை அப்படின்னு வந்து நிற்பாங்க. அப்போ அதை கொஞ்சம் பார்க்கணும். அம்பாள் வழிபாடுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் ராசி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குது, திறமையாக இருக்கும், பேச்சு திறமை உண்டு. அண்டை வீட்டாரிடம் கவனமாக இருக்கும். காம்பவுண்ட் வால் பிரச்சனை, பார்க்கிங் பிரச்சனை நிச்சயம் வரும். உங்கள் சீக்கிரட்டை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வண்டி வாகனங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாடகை வருமானங்கள், இயற்கை ட்ராவல்ஸு, வீடு வருமானங்கள் உண்டு. ஆக மொத்தம் ஜெயிக்கிற ராசின்னு துலாம் ராசி. சனியே இவங்க தான் உச்சம்.
எதிரிகளை வெல்லக்கூடிய இந்த ராசி சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து அதிகாரம் உண்டு. அதிகாரத்தில் உங்கள்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. சூரியன் உங்கள் ராசியில் நீச்சமாயிரும். ஒரு கவர்மெண்ட் எகெயின்ஸ்டாக கேஸ் பண்ணோம்னா துலாம் ராசியை வச்சு கேஸ் பண்ணணும். சூரியன் இங்கே தான் நீச்சம். அந்த அளவுக்கு சிறப்பு வாங்கி ராசி சொல்லிகிட்டே போகலாம். சரி, உங்கள் கேள்விகள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கோயில் பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன், இதுவே போதும். வேறு கேள்வியும் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.